Taste the Daily. ஜார்க்கண்ட் என்ற புதிய மாநிலம் உருவாவதற்கு காரணமாக இருந்த சிபு சோரன் தொடங்கியதுதான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி. இது பாஜகவை விட பழமையான கட்சி. மேலும் இந்தியாவின் பழமையான தலைவர்களில் ஒருவர்தான் ஹேமந்த் சோரனின் அப்பா சிபு சோரன். இன்று பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்து வரும் JMM கட்சியின் வரலாறு என்னவென்று தெரியுமா? பாஜக அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறார் ஹேமந்த் சோரன். சிறையிலிருந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்த அவர் பாஜக ஜார்க்கண்ட் மாநில பழங்குடியினர்களை முதல்வர்களாக போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் போல் பயன்படுத்தி வருகிறது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காவி கட்சி பாஜக இந்த மாநிலத்திலிருந்து சுத்தமாக துடைத்தெறியப்பட வேண்டும் என்று கர்ஜித்திருக்கின்றார். இவர் வெளியே வந்தது முதல் பாஜகவுக்கு எதிராக வேகமாக செயல்பட தொடங்கியுள்ளார். நில மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை முதலில் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக உடனே விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு 10 முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆகவே விசாரணைக்கு ஆஜரானார் ஹேமந்த் சோரன். அதனை அடுத்து மறுபடியும் விசாரணைக்கு ஆஜராக சொன்னது அமலாக்கத்துறை. ஆனால் இவர் ஆஜராகாமல் திடீரென தலைமறைவாகிவிட்டார். இவருக்காக டெல்லி பங்களாவில் 30 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்தனர். அப்போது அங்கே நடத்தப்பட்ட சோதனையில் ரூபாய் 36 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இதனை அடுத்து ராஞ்சிக்கு திரும்பிய ஹேமந்த் சோரனை கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அமலாக்கத்துறை 6 மணி நேர விசாரணைக்கு பின்பு கைது செய்தது. ஆகவே முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். அவருக்கு பதில் சாம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் நில மோசடி வழக்கில் 6 மாதங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்த ஹேமந்த் சோரனுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஜாமீன் வழங்கியது. வெளியே வந்த அவர் பாஜகவை மிக கடுமையாக விளாசி தள்ளி வருகிறார். பாஜகவின் சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கும் காலம் வந்துவிட்டது. வரும் நாட்களில் ஜார்க்கண்டில் இருந்து பாஜக அழிக்கப்படும் என்று அவர் கூறி வருகிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மூத்த அரசியல்வாதியான சிபு சோரனின் 2வது மகன்தான் இந்த ஹேமந்த் சோரன். இவருக்கு முன்னால் பிறந்தவர் துர்கா சோரன். இவருக்கு பின்னால் பிறந்தவர்கள் பெசன்ட் சோரன், அஞ்சலி சோரன். ஆக சிபு சோரனுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். இப்போது சிபு சோரன் முதுமையின் காரணமாக தீவிர அரசியலிலிருந்து விலகி இருக்கிறார். ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சார்பாக அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தொடர்ந்து இருந்து வருகிறார். இவரது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 1972 தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் பழமையான கட்சி இது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவை விட பழமையான கட்சி என்றேதான் சொல்ல முடியும். இதன் தலைவராக சிபு சோரன் தான் இருந்து வருகிறார். செயலாளராக ஹேமந்த் சோரன் இருந்து வருகிறார். இந்த கட்சியின் சார்பாக 2005 தொடங்கி 2010 வரை மாநிலத்தின் முதல்வராக சிபு சோரன் இருந்துள்ளார். முதல் முறையாக முதல்வராக பதவியேற்ற போது வெறும் 10 நாள்கள் தான் அந்த பதவியில் இருந்தார். இன்னும் அழுத்தமாக சொல்ல போனால் சிபுவின் ஆட்சி காலம் மிக மிக குறைவானது. மொத்தமே அவர் 308 நாட்கள் தான் ஆட்சியில் இருந்துள்ளார். அவருக்கு பின்பாக 2013 ஹேமந்த் சோரன் முதல்வராக முதலாக பதவியேற்றார். மொத்தம் 4 ஆண்டுகள் 184 நாட்கள் தான் இந்த பதவியில் இவரால் தொடர முடிந்தது. ஆளும் கட்சியாக இருந்த காலத்தை விட எதிர்கட்சியாக நிறைய காலங்கள் இருந்துள்ளார் இவர். ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் களத்திற்கு புகுந்ததுதான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி. அதற்கு முன்பு பீகாரின் ஒரு பகுதியாக இம்மாநிலம் இருந்தது. ஜார்க்கண்டில் மொத்தம் 32 வகையான பழங்குடி மக்கள் உள்ளனர். இந்த மக்களின் படைத்தளபதியாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் திகழ்ந்த வீரன் தான் பிர்சா முண்டா. JMM கட்சி தேசியவாதம், சமத்துவம் ஆகிய கொள்கையை லட்சிய முழக்கமாக கொண்டுள்ளது. இப்போது இக்கட்சி இந்தியா கூட்டணியில் உள்ளது. இந்த கட்சி உருவாவதற்கு முன்னால் ஜார்க்கண்ட் கட்சி, இந்த கட்சி இந்தியாவில் தொடங்கப்பட்ட பழமையான கட்சியாகும். அதாவது 1949 தொடங்கப்பட்டது. இந்த மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் மரம்கோம் கே ஜெய்பால் சிங் முண்டாவால் உருவாக்கப்பட்டது. முதலாக ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததால் இக்கட்சி நன்றாக மக்கள் மத்தியில் வளர்ந்தது. மேலும் பழங்குடி மக்களை தாண்டி
பொதுவானவர்களையும் இக்கட்சி ஒருங்கிணைத்தது. ஜார்க்கண்ட் கட்சி 1952, 1957 மற்றும் 1962 ஆண்டுகளில் பீகார் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டது. இக்கட்சியை ஜெய்பால் சிங் முண்டா என்பவர்தான் நிறுவினார். இவர் ஒரு எழுத்தாளர், விளையாட்டு வீரர், இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராக இருந்தவர். 1928 ஆண்டு ஆம்ஸ்டர்டாமில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற போது இந்திய ஃபீல்டு ஹாக்கி அணியின் தலைவராக இருந்தார். இந்த கட்சி உடைந்த பிறகுதான் 1969களில் சொனாட் சாந்தால் சமாஜ் அமைப்பின் நிறுவனராக இருந்த சிபு சோரன் பழங்குடி மக்களின் கல்வி, சமூக மேம்பாடு பற்றி பேசியும் போராடியும் வந்தார். அவருக்கு எம்.என். ராய் உட்பட பல தேசிய தலைவர்களுடன் தொடர்பு உருவாகி உள்ளது. அதன் பின்னர் அவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை கட்டமைத்தார். படிப்படியாக கட்சி வளர்ந்து தேசிய அளவில் பிரதமரை நிர்ணயிக்கும் அளவுக்கு வலிமை பெற்றது. 1991 நரசிம்மராவ் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த போது சிபுசோரனின் எம்பிக்கள் அரசை ஆதரித்து வாக்களிக்க லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போதே சிபு இந்திய அளவில் பிரபலமானார். இதற்கு பிறகு இந்த வழக்கிலிருந்து இவரது கட்சி எம்பிக்கள் போராடி விடுதலை பெற்றனர். ஒரே சமயத்தில் சிபுசோரனின் உதவியாளர் படுகொலை நடைபெற்றது. அதில் சிபுசோரனுக்கு தொடர்பு உள்ளதாக வழக்கு தொடரப்பட்டது. ஒரு பக்கம் வழக்கு, மற்றொரு பக்கம் ஜார்க்கண்ட் தனி மாநிலம் கேட்டு போராடும் தலைவர் என இரண்டு முகங்களை கொண்டிருந்தார் சிபுசோரன். 1994 பீகார் முதல்வர் லாலு தனி மாநிலம் வழங்குவது தொடர்பாக குழு அமைத்தார். அதன் தலைவராக சிபுசோரனை நியமித்தார். 2000ஆவது ஆண்டில் மார்ச் 25 பீகாரில் இருந்து பிரிந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக உருவெடுத்தது. அன்று பிர்சா முண்டாவின் பிறந்த நாள். மாநிலத்திற்கு முதலில் வனாஞ்சல் என்றே பெயர் வைக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இறுதியில் ஜார்க்கண்ட் என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்படி ஜார்க்கண்ட் மாநிலம் தனியாக உருவாக காரணமாக இருந்த சிபுசோரன் கட்சியின் வாரிசுதான் இந்த ஹேமந்த் சோரன். தனி மாநிலத்தையே உருவாக்கிய ஒரு கட்சியின் தலைவர் இந்த காவி கட்சியை சமாளிப்பதா ஒரு விஷயம் என பலரும் தெரிவித்து வருகின்றனர். Taste the Daily.